இஸ்லாமிய மார்க்கம் என்பது மூட நம்பிக்கையை அடியோடு வேறறுத்த ஒரு மார்க்கம். இஸ்லாத்தினுடைய எந்த இடத்திலும் மூட நம்பிக்கை இருக்கவே இருக்காது. அத்தனை பெரிய தெரிவார்ந்த அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம். அதே நேரத்தில் இன்றைக்கு முஸ்லிம்களில் சிலர் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சரியாக விளக்காமல் அவர்களே மூட நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த சஃபர் மாதம், பொதுவாக சஃபர் மாதத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னா பீடை மாதம். பீடைன்னு சொன்னா எந்த நல்ல காரியம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த மாற்று மத சகோதரர்கள் ஒரு மாசத்தை வச்ச ஒரு ஆடி மாசம் வைங்களேன், ஆடி மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, நகை வாங்கக்கூடாது, ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்றெல்லாம் எப்படி அந்த மாதத்தின் மீது ஒரு நம்பிக்கையோடு நற்காரியங்கள் அந்த மாதத்தில் செய்யக்கூடாது என்ற புரிதலில் அவர்கள் இருக்கிறார்களோ, அதுபோல முஸ்லிம்களில் சிலர் சஃபர் மாதம் என்பது பீடை மாதம், அந்த மாதத்தில் கல்யாணம் வைக்கக்கூடாது, நல்ல காரியங்களை நடத்தக்கூடாது, அதில் நம்ம எது செஞ்சாலும் அது நமக்கு உருப்படாது என்கிற மாதிரியான ஒரு புரிதலில் இருக்கிறார். உண்மையிலேயே இஸ்லாத்தில் அது மாதிரி ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல மாதம் என்று ஏதாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குதா? இஸ்லாத்தில் நல்ல நேரம் நல்ல மாதம்லாம் கிடையாது. உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு நொடியில் பிறக்கிறான், அதே நொடியில் பல கோடிக்கணக்கான நபர்கள் இறக்கத்தான் செய்யறான். இதில் யாருக்கு நல்ல நேரம், யாருக்கு கெட்ட நேரம்? அப்ப எந்த புரிதலில் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை விளங்காமல், இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை புரியாமல் இன்றைக்கு முஸ்லிம்களில் சிலர் இது போன்ற மூட நம்பிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய கலாச்சாரம்? இது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதா? இது பிற மதத்தவருடைய கலாச்சாரம்.